உங்க பிசினஸ்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் வேணும், அதாவது 100 இல்லனா 1000 கஸ்டமர்ஸ் வேணுமா? இந்த 100 1000 இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் ரியலான ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? அந்த 100 கஸ்டமர் இல்லனா 1000 கஸ்டமரை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது, அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு அப்படின்னு நமக்கு தெரியல. அதுதான் இங்க ரியல் ப்ராப்ளம். ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ்க்கு ஒரு 100 கஸ்டமரை ஃபர்ஸ்ட் கொண்டு வரதுல தான் உண்மையான ஒரு சண்டையே, போராட்டமே இருக்கு நமக்கு. இங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் ஓனர்ஸ் அவங்களுடைய மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதனால அந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது, ரீசன் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸை அவங்க மேனுவலா தேடுறாங்க. அதாவது அவங்களே மார்க்கெட்ல போய் இறங்கியோ இல்ல வேற வேற வழிகள்லயோ ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இல்லாம தங்களுடைய சொந்த முயற்சியில தேடுறதுனால அது ரொம்ப டிலே ஆகும். நம்ம சேனலுக்கு புதுசா யாராவது வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய ரெகுலரான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிசினஸ் அப்டேட்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸை ரெகுலரா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷின் எப்படி எக்ஸாக்டா ஒர்க் ஆகும், நமக்கு உண்டான அந்த பிசினஸ்க்கு உண்டான கஸ்டமர்ஸை எப்படி எக்ஸாக்டா ஃபைண்ட் பண்ணி நம்ம கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு பிசினஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ரன் பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 லீட்ஸ் அந்த பிசினஸ்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பிசினஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த லீட்ஸுக்கு அந்த கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் ரிப்ளை போறதுக்கு ஒரு 2 மணி நேரம் to 3 மணி நேரம் மேல எடுத்துக்கிறாங்க. அதாவது 2 to 3 ஹார்ஸ் அப்புறமா தான் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ், அந்த லீட்ஸுக்கான ரெஸ்பான்ஸே போய் சேருவாங்க. ஸோ இந்த 2 to 3 ஹார்ஸ் அந்த கேப் விட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் ரிப்ளை பண்றதுனால என்ன ஆகும்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபனல் ஸ்டேஜ், மேனுவல் ரெஸ்பான்ஸ், ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் ஒரு 3 காலம்ஸ் ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. என்னன்னா நமக்கு வரக்கூடிய லீட்ஸ் பர் டே ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 லீட்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா மேனுவலா ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு 2 to 3 ஹார்ஸ் டிலே ஆகுது. ஆனா இதுவே ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ல 1 மினிட்டுக்குள்ள அந்த எல்லா 100 லீட்ஸ்க்கும் அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளை போய் சேர்ந்துருது. செகண்ட் என்னன்னா ரெஸ்பான்ஸ் ரேட் பிஃபோர் லீட்ஸ் கோஸ் கோல்டு. அதாவது அந்த பிசினஸ் ஓனர் கிட்ட இருந்து ப்ராப்பரான அந்த கஸ்டமருக்கு உண்டான அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளை போய் சேர்ந்துடுறதுக்குள்ள அந்த லீட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க கையை விட்டு போயிடுது அப்படின்னு இந்த மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் கம்பேரிஷன்ல பார்த்தோம்னா 35% ஆஃப் லீட்ஸ் தான் மேனுவல் ரெஸ்பான்ஸ்ல உங்களால கவர் பண்ண முடியும். ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ்ல 1 மினிட்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்றதுனால 90% ஆஃப் த லீட்ஸ் அவங்களால மேக்ஸிமம் கவர் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீட்ஸ் ஆக்சுவலி கன்வெர்டட் டு கன்வர்ஷன். நம்ம ஆட்டோமேஷன் சிஸ்டம் வச்சு 1 மினிட்குள்ள ரிப்ளை பண்ணதுனால எத்தனை லீட்ஸ் நமக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேனுவல் ரெஸ்பான்ஸ்ல ஒரு 35 பிசினஸ் தான் 100ல கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ்ல பார்த்தீங்கன்னா 90 பிசினஸ், அதாவது 90 பிசினஸ் நமக்கு நடந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அட் 8% க்ளோஸ் ரேட். அதாவது அந்த 35 மேனுவல் ரெஸ்பான்ஸ் பண்ண லீட்ஸ்ல 3 சேல்ஸ் தான் நமக்கு நடந்திருக்கும் அதிகபட்சம். ஸோ இந்த 90 லீட்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணதுல 7 சேல்ஸ் நமக்கு நடக்கும். ஸோ இதுல கடைசியா என்ன போட்டிருக்குன்னா மந்த்லி ad spend wasted on cold lead. இந்த 100 லீட்ஸ்ல 35 லீட்ஸ்க்கு தான் நம்ம மேனுவலா ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுவும் 2 to 3 ஹார்ஸ் டிலேல அதை பண்றோம் அப்படின்றதுனால பட் அந்த 100 லீட்ஸை வர வைக்கிறதுக்கு 18,000 ரூபாய்க்கு நம்ம ஆட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் வர வச்சிருப்போம். பட் ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 100 லீட்ஸ்ல 90% ஆஃப் லீட்ஸுக்கு, அதாவது 90 லீட்ஸ்க்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு 7 சேல்ஸ் அதுல இருந்து நம்மளால எடுத்துட முடியுது. ஸோ ஃபைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நம்ம ஆட் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளோன்னு பார்த்தா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ்ல 18,000 rupees நம்ம ஒரு ஆட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணி 100 லீட்ஸ் உள்ள புல் பண்றோம் ஈச் அண்ட் எவ்ரி டே அப்படின்னு பார்த்துட்டா மேனுவல் ரெஸ்பான்ஸ்ல 35 லீட்ஸ் தான் கவர் பண்ண முடியும். அதுல ஒரு 3 சேல்ஸ் தான் நமக்கு நடக்கும். பட் ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ்ல 90% ஆஃப் 90 லீட்ஸுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளையை வித்தின் 1 மினிட்ல நம்ம பண்ணிடுறதுனால 7 சேல்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகுதுங்க. ஸோ இதுல டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் ஆட் பட்ஜெட், அதே ஆடுக்கு உண்டான அதே பட்ஜெட் அமௌண்ட்டை வச்சு தான் நமக்கு இங்க 100 லீட்ஸ் மேனுவல் சிஸ்டம்லயும் ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்லயும் உள்ள நம்ம பிசினஸ்க்கு வருது. ஆனா ரெண்டுத்துலயும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா அந்த லீட்ஸ்க்கு உண்டான ரெஸ்பான்ஸ், அந்த ரிப்ளைக்கு உண்டான அந்த டைமிங் மட்டும் டிஃபர் ஆகுது. இந்த டைமிங் டிஃபரன்ஸ்னால மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு உண்டான சேல்ஸ் ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள் ஆகுது, பல மடங்கு அதிகமாகுது. இது மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த ரெஸ்பான்ஸ் டைமை நம்ம பக்காவா ஆட்டோமேஷன் சிஸ்டம் வச்சு கரெக்டான அந்த ரிப்ளை கஸ்டமருக்கு ஆன் டைம்ல போய் சேர்த்துடுறதுனால அந்த பிசினஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் தான் இது. ஸோ எந்த பிசினஸா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிசினஸ்க்கு வரக்கூடிய அந்த லீட்ஸுக்கு ப்ராப்பரா ஆன் டைம்ல நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னா அந்த கஸ்டமர்
அந்த பிசினஸ் விட்டு வேற ஒரு நம்மளுடைய காம்படிட்டர் பிசினஸ் நோக்கி தேடி போயிடுறாங்க. இதனால நம்ம பிசினஸ்க்கு நிறைய ஹெவியா லாஸ் ஆக தான் செய்யுங்க. இப்போ நம்ம ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷின் அப்படின்னு ஒன்று சொன்னோம்ல, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷின் அப்படின்னா இது ஒன்று காம்ப்ளெக்ஸான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 சிம்பிளான சில ரோல்ஸை ஒரு பிசினஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் தான் இது. ஸோ இப்போ இந்த 3 ரோல்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரோல் நம்பர் 1 லீட் கேச்சர். அதாவது உங்க பிசினஸ்க்கு உங்க வெப்சைட் இல்லைனா கூகுள் ஆட்ஸ் இல்லைனா மெட்டா ஆட்ஸ் இதன் மூலியமா வரக்கூடிய அந்த லீட்ஸ் எல்லாத்தையும், அந்த லீட்ஸ் வந்த உடனே அந்த எல்லா லீட்ஸையும் ப்ராப்பரா கேப்சர் பண்ணி வச்சுக்கும். அது எங்கேயுமே மிஸ் ஆகவே விட்டுறாது. இதுதான் இந்த ரோல் நம்பர் 1 லீட் கேச்சர். ரோல் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரெஸ்பாண்டர். அதாவது நம்ம கஸ்டமர் நமக்கு மெசேஜ் பண்ண அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கு ரிப்ளை போய் சேர்ந்துரும். உங்க பிசினஸ் க்ளோஸ்டாவே இருந்தாலும் நைட் டைம்லயே கஸ்டமர் மெசேஜ் பண்ணாலும் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு உண்டான உங்க பிசினஸ் கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளை ப்ராப்பரா போய் சேர்ந்துரும். இது ஒரு 24/7 உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் மெம்பர் மாதிரி இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ரோல் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ அப் ரிமைண்டர். நம்ம கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி விட்டுறாம இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் என்ன பண்ணும்னா செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த கஸ்டமருக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்குண்டான அந்த ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம பிசினஸை பத்தி. ஸோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா எந்தெந்த கஸ்டமர் நம்மளை தேடி வந்தாங்க, யார் யாருக்கு நம்ம இன்னைக்கு ரிப்ளை பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், ரிமைண்டர் பண்ணணும், இப்படி நம்ம நினைவில் அதை ஏத்திக்கிட்டு நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இங்க இருக்காது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ரோல்ஸும் சேர்ந்து வேலை பண்ணும்போது அதுக்கு தான் ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷின் அப்படின்னு நம்ம இங்க பேர் சொல்றோம். இதனால பிசினஸ் ஓனருக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜுக்கு பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ், அந்த மெசேஜுக்கு அந்த கஸ்டமருக்கு நம்ம பண்ணக்கூடிய ஃபாலோ அப், இதெல்லாம் இந்த மாதிரியான ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாம் வந்து அதை ஆட்டோமேட்டட் பண்ணி வச்சிருது. ஸோ இதனால அந்த பிசினஸ் உடைய ஓனர் பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ்க்கு உண்டான அந்த சேல்ஸ்ல 100% ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த டைமை இது அவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குது. இந்த 3 ரோல்ஸை கொண்ட ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷின் இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா வெறும் ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகும்லாம் ஒன்றும் கிடையாது. சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ்க்கும் சேர்த்து இது எல்லா டைப் ஆஃப் பிசினஸ்க்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஜென்ரலா ஒரு பிசினஸ்க்கு கஸ்டமர் கிட்ட இருந்து என்கொயரி வரும் மெசேஜ் மூலியமா, அதுக்கு இந்த சேம் 3 ரோல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம் தாராளமா. ஸோ சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ்க்கு ஒரு 200 லீட்ஸ் பர் டே அவங்க பிசினஸ் தேடி வருது, ஒரு 200 லீட்ஸ்க்கு உண்டான கஸ்டமர் அவங்க பிசினஸ்க்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரிக், மேனுவல் ப்ராசஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் நான் ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா லீட்ஸ் பர் மந்த் 200 லீட்ஸ் வருது. ஸோ மேனுவல் ப்ராசஸையும் ஆட்டோமேட்டட் ப்ராசஸையும் வச்சு நம்ம அது எப்படி வந்து அங்க கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ எஃபெக்டிவ் கன்வர்ஷன் ரேட் 1% தான் கன்வர்ஷன் மேனுவல் ப்ராசஸ்ல நடக்குது. ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ல 2% ஆஃப் கன்வர்ஷன் நடக்குது. ஸோ எவ்வளோ சேல்ஸ் க்ளோஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தா மேனுவல் ப்ராசஸ்ல 2 சேல்ஸ் தான் க்ளோஸ் ஆயிருக்கும், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்னால 4 சேல்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தா ஆவரேஜ் டிக்கெட் சைஸ், அதாவது 5,000 rupees இங்க ஸ்பெண்ட் ஆகுது. ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்லயும் அதே 5,000 rupees தான் ஸ்பெண்ட் ஆகுது. அந்த பிசினஸ்க்கு உண்டான லீட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு மேபி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் இது. ப்ரொஜெக்டட் மந்த்லி ரெவன்யூ, இங்க தான் கேமே இருக்கு. மேனுவல் ப்ராசஸ்ல 10,000 தான் நமக்கு வந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ல ஒரு 20,000 rupees வரைக்கும் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட டபுள் ஆகுது. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் நான் இப்போ காமிச்ச இந்த டேபிள், இந்த ப்ரொஜெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸ்க்கும் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்க்கும் நம்ம என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து கன்வர்ஷன் ரேட்டும் பிசினஸ்க்கு உண்டான அந்த ரெவன்யூவும் பூஸ்ட் ஆகுது அப்படின்றத இது ப்ரூவ் பண்ணுது. நம்ம பிசினஸ்க்கு உண்டான அந்த சேல்ஸ் கன்வர்ஷன் ரேட்டை நம்ம டபுள் பண்றதுனால வரக்கூடிய லீட்ஸ் வந்து என்னமோ சேம் அதே 200 லீட்ஸ் தான், ஆனா ரெவன்யூ அப்படியே டபுள் ஆகுது நமக்கு. ஸோ இதுதான் ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷினுடைய உண்மையான பவர். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா, ஸ்டூடெண்டா இருந்தா, ஃப்ரீலான்சரா இருந்தா, இல்ல ஒரு ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, இந்த பிசினஸை உங்களுடைய பிசினஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும், இல்ல இந்த பிசினஸை மற்ற சர்வீஸ் பேஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ்க்கு நீங்க செட்டப் பண்ணி கொடுத்து எப்படி நீங்க ஒரு சைடு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் தாராளமா உங்களுடைய கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், குவரிஸ் எதுவா இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அந்த ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பர் ரோட் மேப், இதை எப்படி இந்த சிஸ்டத்தை அப்ளை பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ண முடியும்ன்ற அந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு நான் ப்ராப்பரான கைடு அதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நோன் பிசினஸ் பீப்புள், உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்காம மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிசினஸ் அப்டேட்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலரா உங்களால ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியும். பிசினஸ் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்குண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்.